வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா பாரதியார் அவர் பற்றிய ஒரு டாபிக், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியரை பற்றிய ஒரு டாபிக், ப்ளஸ் ரா இளங்குமரனார் அவரை பற்றிய ஒரு டாபிக். மொத்தம் 3 டாபிக் பார்க்க போகிறோம் இயல் 1லேருந்து. எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பிலிருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வருது. இந்த தெரிந்த வினாக்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும், ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 6th 7th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு எல்லாமே முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாரதியாரை பற்றி ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த பாரதியார் பார்த்திங்க அப்படின்னா பன்முக ஆற்றல் கொண்டவர். என்னென்ன அப்படின்னா கவிஞர், எழுத்தாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதியார் அவர்கள். ஓகே, இவர் நடத்தி வந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னா இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். ஓகேங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாரதியார் நடத்திய இதழ்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கவிதைகள் மட்டுமன்றி உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. என்னென்ன சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. அதே போலவே வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்காரு. ஓகே, இதில் உரைநடை நூல்களை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில். அதாவது சந்திரிகையின் கதை, தராசு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் இவரை எப்படியெல்லாம் போற்றாரு அப்படின்னா சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை போற்றாரு. ஓகேங்களா, இந்த பாரதிதாசன் என்ன அப்படின்னா பாரதியாரை கவிதை குருவாக ஏற்றுக்கொண்டார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் புதுவையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தங்கி இருக்காரு. அப்போ பாரதியார் அந்த மாடி வழியாக ஏறி மேலே வர்றாரு. அப்போ பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணோட அழகை பற்றி ஒரு கவிதை எழுதி அதை உறக்க தன்னோட குரலில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அப்போ அந்த கவிதையை அந்த மாடிப்படியில் நின்று அந்த பாரதியாரை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கேட்டிருப்பார். அந்த கவிதையை கேட்டுட்டு இது நல்ல அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதழ்களில் கவிதை எழுத வாய்ப்பு கொடுக்குறாரு பாரதிதாசனுக்கு. ஓகேங்களா, அதனால அந்த அந்த உதவியை மறக்காம பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை கவிதை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் இருக்குது, சில வரிகள் இருக்குது. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே அப்படிங்கிற அந்த வரிகள் கொண்ட பாடல் இருக்குது. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியரை பற்றியது. இந்த தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான். ஓகே, நமக்கு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா இந்த தொல்காப்பியம் தான். ஓகேங்களா, ஓகே, இந்த தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. என்னென்ன? எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஓகே, இந்த 3 அதிகாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்குது. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 27 இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா பாடப்பகுதியில் சில பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடல்கள்லாம் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பொருள் அதிகாரத்தில் மரபியல் அப்படிங்கிற அந்த பிரிவில் ஒரு 3 நூற்பாக்கள். என்னென்ன? 91வது பாடல், 92வது பாடல், 93வது பாடல், 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஓகே, இந்த தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. என்ன அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த 5ம் கலந்த பஞ்சபூதங்களால் ஆனது உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தான். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரா இளங்குமரனார் அவரை பற்றி. இந்த ரா இளங்குமரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா செந்தமிழ் அந்தணர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த ரா இளங்குமரனார் அவர்கள். இவர் என்னவாக பணியாற்றியிருக்காரு அப்படின்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா பன்முக திறன் பெற்றவர். என்னென்ன திறன் பெற்றவர் அப்படின்னா இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் அப்படிங்கிற அந்த பன்முக திறன் பெற்றவர் தான் இந்த ரா இளங்குமரனார் அவர்கள்.
ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறுபட்ட நூல்களை எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள்? இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இளங்குமரனார் அவர்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள குடுத்துட்டு, இது எழுதியவது யார்? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே. இவர் தொகுத்துள்ள நூல் எது அப்படின்னா, தேவநேயம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல வந்து இவர் தொகுத்துள்ளார். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திருவள்ளுவர் தவச்சாலைய நிறுவுறாரு. எங்க அப்படின்னா, திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் அப்படின்ற அந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது திருவள்ளுவர் தவச்சாலையை இளங்குமரனார் எங்க நிறுவினார்? அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாவணர் நூலகமும் அமைத்துள்ளார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவரது தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் எனும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா? இந்த இளங்குமரனார் எழுதிய பாடப்பகுதி 1 பாடத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. அது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து 3 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.